ஃபைனலி வெயிட்டிங் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி டூம்ஸ்டேவோட ட்ரெய்லர் வந்துருச்சு. ஸோ முடிவை எடுக்கணும். நிறையா பேர் பிரேக் டவுன் பண்ணி போட்டாங்க. இருந்தாலும் நம்ம சேனலுக்கு நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி பிரேக் டவுன் அதாகப்பட்டு பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்கா, யாரெல்லாம் இந்த ட்ரெயிலில் காட்டவே இல்லை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தோர்கிட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு, 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒன்று சுற்றியில் போவோம், இன்னொன்று சுற்றியில் வச்சு ஒருத்தனை தடுக்க முடியாது. ஸோ அது மாதிரியான சம்பவங்கள்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் படிக்கணும் சேனலில் போட்டுக்கோங்க. என் வாழ்நாளில் பல வீரர்களோட போருக்கு போயிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் யாரெல்லாம் ப்ரோ இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு கேப்டன் அமெரிக்கா. ஒரு உண்மையிலே கேப்டன் அமெரிக்கா தான் வராரா இல்லை எதுவும் வராறாங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்புறம் தோர் இருக்கார், அப்புறம் அயன்மேன் இருக்காருங்க. எது அயன்மேன் அப்புறம் ட்ரெயினில் பார்க்கவே இல்லையே ப்ரோ, இந்த போகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வேறு யாரும் இல்லை, டூம்ஸ்டே தான். ஸோ சிங்க குட்டியாக வேறு கதையில் கொண்டு வந்திருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் அண்டுமன் எறும்பு மனிதர் அவரு. அப்புறம் வக்காண்டால அந்த டிச்சால தங்கச்சி அவ பேர் மறந்துட்டாங்க. ஸோ அவங்க செஞ்ச தியாகங்கள் மண்ணோட மண்ணாயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் முக்கியமாக லோக்கி இருக்கிறாருங்க. லோக்கி அப்புறம் ஃபென்டாஸ்டிக் 4ல் உள்ள நண்பர்கள் ஷான்சி இருக்கார். அப்புறம் இந்த நியூ அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லி சில நண்பர்கள்லாம் இருப்பாங்கல்ல, லைக் மந்திரியான பகி அவரு. ஸோ இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷான்சி இருக்காருங்க. அவர் தான் சொல்லி ஆகணும். எனக்கு யாரும் ஷான்சி வந்தால் எனக்கு என்ன பண்ண போகிறாரு, அவர் வச்சு ஒரு ஃபைட்டு காட்டியிருக்கானுங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அதை நான் பார்த்தே ஆகணும். அப்புறம் யாரெல்லாம் ப்ரோ காணா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ஒருத்தர் இல்லைங்க. நம்ம எங்கடா ஸ்பைடர்மேனை காணா. ஸ்பைடர்மேனை காணா. ஹல்க்கு இல்லை, ஹல்க்கு கூட எனக்கு பரவாயில்லைங்க, அதில் எங்கேயாவது கொண்டு வந்துடுவாங்கன்னு வச்சுங்க. ஸ்பைடர்மேன் எனக்கு வந்தே ஆகணும். 2வது ஹல்க்கு இல்லை. 3வது டேர் டெவில் இல்லை, ஒன்றுமே இல்லை. இதில் இல்லாத ஒரே ஒரு ரொம்ப எனக்கு டென்ஷனான ஆள் யார் அப்படின்னா, நம்ம இந்த மூன் நைட்டுன்னு சொல்லி ஒரு சீரிஸ் ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை மறந்துட்டாங்களா இல்லை தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சாரி சொல்ல போகிறாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா அதை பற்றி ஒரு அப்டேட்டும் இல்லை. அதில் மூன் நைட் வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதுவும் இல்லை. மூன் நைட்டை கூட விட்ருங்கலாம் சொல்ல முடியல. எனக்கு இருந்தாலும் மூன் நைட் வேணுங்க. வொல்வரின் இல்லை, டெட்பூல் அண்ட் வொல்வரின் கம்பல்சரி வேணும் கைஸ். அவங்கெல்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லாதது ஒரு லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மேபி அடுத்தடுத்த ட்ரெய்லரில் வரும்னு நினைக்கிறேன். மேபி வராமல் இருந்துச்சுன்னா கீச்சிருவேன்டாடே, உங்களுக்கு கீச்சிருவேன். டூம்ஸ்டேவோட ஸ்டோரி என்னவாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, டிவியே இல்லை, டிவியே அழிஞ்சிருச்சு. ஸோ லைக் டிவியை இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க இப்போதைக்கு. பட் இப்போ நம்ம தோளோட தோல் நிற்கலன்னா, பட் அது எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து சைடில் சும்மா காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு டிவி அழிஞ்சிருச்சு. டிவியை அழிஞ்சதுக்கப்புறம் லைக் எல்லாருமே இந்த யூனிவர்ஸ் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும்போது டூம்ஸ்டேவை அழிக்கிறதுக்காக சில டூம்ஸ்டே எப்படி வரப்போகிறாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியலங்க. ஏன்னா நான் காமிக்கலாம் படிக்க மாட்டேன். எல்லா யூனிவர்ஸ்லேருந்தும் லைக் ஃபென்டாஸ்டிக் 4ம் ஒன்றா இருப்பாங்க. அண்ட்மேன் எல்லோரும் அந்த அண்ட்மேன் குரூப் அவங்க ஒன்றா இருப்பாங்க. அப்புறம் வக்காண்டா அவங்க எல்லோரும் ஒரு குரூப்பாக இருக்க மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டூம்ஸ்டேவை அழிக்கிறதுக்காக எல்லாருமே சேர்ந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை வர மாதிரி, அதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும் சிவில் வார் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2 குரூப்பாக இருப்பாங்க. லைக் அயன்மேன் ஒரு குரூப்பு, கேப்டன் அமெரிக்கா குரூப்பு. ஸோ 2 குரூப்பாக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒரு எதிரிக்காக எல்லாம் ஒன்று சேருவாங்கல்ல. ஸோ அது மாதிரி நம்ம எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஷான்சி வந்து நமக்கு தெரிஞ்சவர், அவர் யாராவது ஒருத்தர் ஃபைட் போட்டுக்கிட்டு இருப்பார். லைக் அவர் மறந்துட்டு. ஸோ அது மாதிரி எல்லாருமே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இப்போதைக்கு காட்டியிருக்காங்க. லைக் நல்லது பண்ணுறவங்களா இருந்தாலுமே எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிட்டு லைக் அது மாதிரி தான் எனக்கு தோணுது. சிவில் மாதிரி கொண்டு போயிட்டு எண்டு கேம் மாதிரி முடிச்சிடலான் இருக்காங்க. இல்லைங்களா, எனக்கு எண்ட் கேம் மாதிரி வரப்போகுதா இல்லை இன்ஃபினிட்டி வார் மாதிரி வரப்போகுதான்னு தெரியல. ஏன் அப்படின்னா தோர் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பின்னாடி பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி இன்ஃபினிட்டி வார் மாதிரி கொண்டு போயிட்டு சீக்ரெட் வார்ஸ்னு இன்னொன்று இல்லை, டூம்ஸ்டே இன்னொரு பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பார்ட்டாக தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரியல. ஸோ இதோட முடிக்கிற மாதிரி இருந்தால் இதில் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் தோத்துட்டு மறுபடியும் எண்ட் கேம் மாதிரி அதில் போய் ஜெயிக்கிற மாதிரி லைக் அது மாதிரி கூட கொண்டு போகலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்ட், நான் இதில் ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா கூட எனக்கு தெரியல. ஸோ மேபி இதாக இருக்கலாம், இல்லை எதுவும் சொல்ல மறந்துடுறேன்னா கூட தெரியல. ஸோ இதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வந்து மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ட்ரெய்லரில் சில விஷயங்கள் பேசி ஆகணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டூம்ஸ்டே இருக்கார்ல, நீங்கள் எல்லோரும் பயப்படுற மாதிரி விஜய் சேதுபதி வாய்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ட்ரெய்லர் பார்த்தா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரோட வாய்ஸ் மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. நம்ம லாஸ்ட்டாக எண்ட் கேமில் பார்த்தப்ப தெரிஞ்சிருக்கும் நமக்கு அயன்மேனுக்கு வந்து என்ன பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் சேதுபதி வாய்ஸை போட்டு விட்டு தமிழ் டப்பிங் மட்டும்தான் இருக்கிறதுலேயே மட்டமாக போணுச்சு.
இருந்தாலும் அதுக்கு இருந்த எண்ட்கேமுக்கு இருந்த ஹைப்புக்கு ஓரளவுக்கு போயிடுச்சு. பட் இன்னுமே இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எவனும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே மார்வல் லைட்டாக டவுன்ஃபாலில் தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் பண்ணாங்கன்னு தான் நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு வாய்ஸ் வந்திருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு அந்த டூமோட வாய்ஸாக தான் இருக்கணும். அடுத்து வந்து தோரோட வாய்ஸ் வந்திருக்கும். ஸோ தோர் பேசுகிற மாதிரி கொண்டு காட்டியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வாய்ஸ் வர வாய்ப்பு இல்லை. யாராலையும் மாற்ற முடியாம போகலாம். இதெல்லாம் ஓகேடா மாப்பிள்ள. நம்ம தோரை வந்து டூம் வந்து ஒரு இதில் நிறுத்தின மாதிரி ஒன்று காட்டியிருந்தாங்க, அதை பற்றி பேசு அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கே அதுதாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா அவர் வந்து ஒரு காடு. ஸோ லைக் நான் வந்து யாரானா சொல்லுங்கள், நான் தோரோட ஃபேனு. எனக்கு வந்து தோரை வந்து இந்த அளவுக்கு பிடிக்குதுன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து ஒரு விரல் அப்படி நிறுத்துறாது. என்னடா அது நிஞ்சா மாதிரி நிறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போவும் நான் சொல்கிறேன், லாஸ்ட்டாக நம்ம லவ் அண்ட் தண்டர் இல்லை, அதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி வாரில் மட்டும்தான் ஒன் ஆஃப் த காடு மூட் காட் ஆஃப் வாருங்கிற மாதிரி காட் மூடில் இருந்த தோரை பார்த்தோம். ஸோ அதுக்கு அப்புறம் வந்த தோர் எல்லாமே டங்கனக்கிற மாதிரி தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கு என் கேமில் தொப்பையை வளர்த்து விட்டு கடுப்பேற்றி விட்டானுங்க. ஸோ இருக்கிறதுலே டம்மி பீஸு அப்படிங்கிற மாதிரி காட்டி விட்டானுங்க. சரி அதுதான்டா ஓகே, அப்படி பண்ணி விட்டீங்க. லவ் அண்ட் தண்டர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு மேலே புஷ்ஷப்படுத்தே உடம்பு குறைஞ்சிருச்சு. ஓகே, இருந்தாலும் அதில் ஸ்டோரிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், அந்த குழந்தைங்களே கொண்டுட்டு போயிடும். ஸோ தோர் லவ் அண்ட் தண்டர் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம். அதனால ஒரு தோர் ஃபேனாக நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு டேய் தம்பி டேரக்டரு, தோரை மட்டும் நல்லா காட்டிக்கிறா, கடுப்பேற்றிடாதீரா, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, மன உளைச்சலுக்கு ஆளாயிருவேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக வந்து ட்ரெய்லரே ட்ரெய்லர் முடிய போகையில் ஒரு சீன் காட்டியிருந்தானுங்க. லைக் நம்ம தோர், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தோர் தான் லீட் பண்ணி கொண்டு போகிறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டூம் ஸ்டோரியவே எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் காட்டுறாங்க. தோர் வந்து நமக்கு கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து நம்மளோட ஹேமரை கொடுத்துருப்போம் அப்படி. ஸோ எனக்கு எப்படி ஹேமர் வந்துச்சுன்னே எனக்கு தெரில. ஸோ லைக் கடைசியில் இருந்துச்சோ, ஆமாம் சாரி, லெவன் தண்டர்லாம் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஹேமர் கையில் வச்சுருப்பா அப்படி. அதை வந்து கேப்டன் ஸ்டீவ் வந்து வாங்குவார். எனக்கு தெரிஞ்சு அப்போ கேப்டன் உண்மையான கேப்டன் தானா, இல்லை வேறு கேப்டன் யூனிவர்ஸில் உள்ளவங்க வந்து இங்கே வந்ததுனால இது வந்து அது மாதிரி வந்திருக்கா, இல்லை நம்ம ஆல்ரெடி நம்மளால் இது வைக்க போயிருந்தானா அந்த கல்கள்லாம் இருந்த இடத்துல. ஸோ அது மாதிரி எதுவும் டைமென்ஷனில் மாறி வந்துட்டாரானோ எனக்கு சுத்தமாக எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கேப்டன் ஸ்டீவ் இஸ் பேக், இட்ஸ் குட். ஏன்னா கேப்டன் அமெரிக்காவுக்குள்ள ஏகப்பட்ட ஃபேன் இருக்காங்க. ஸோ கேப்டன் அமெரிக்கா ரிட்டன் இட்ஸ் குட் கைஸ், எனக்கு தெரிஞ்சு நல்லது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்வலில் சேவ் பண்ண யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த ட்ரெய்லர்னு பார்த்தோம்னா ஒரு யூனிவர்ஸை வச்சு சுற்றி விளையாட போகிற நிறையா பட்டாளங்கள், அதாகப்பட்டது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸை வச்சு சுற்றி விளையாட போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே ஆர்க்கு குறைஞ்சிடக்கூடாது. ஆறாங்கிற அந்த ஆர்க்குங்கிற வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ ஒரு கேரக்டர் மறுபடியும் டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தோருக்கு நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்க, அதுதான் மட்டமான தோரோட ஆர்க்கை வந்து குறைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அவருக்கு ஆறாவை ஏற்றணும்னா டக்குன்னு ஆறாவை ஏற்றிடலாம். 2 காடா போட்டு கொண்டாடுறனா முடிஞ்சிச்சு, அவருக்கு 6 ஏறிடும். ஸோ அது ஒழுங்காக பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அவருக்கு இன்ன வரைக்கும் ரைட்டிங் சரியில்லை, ஓரளவுக்கு ஓகே நல்லாயிருக்கு. பட் எனக்கு அந்த தோர் ஸ்டாப் பண்ணது மட்டும் லைட்டாக மனசு இன்னும் வலிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ மேபி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்டில் தண்டா போய் உங்களுக்கு கருப்பு காக்கா வீரா ஸ்டார்ட். பை கைஸ்.